ஃபண்டமெண்டல் சயின்சஸை பற்றி கற்றுக்கிற மெத்தடாலஜி ஆர் மாடல் அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி வந்து இந்த இன்டகிரேட்டட் கரிக்குலம்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா, நீங்கள் இது வந்து ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லிக்கலாம், இல்லை வந்து டிரான்ஸ்டிசிப்ளினரி லேர்னிங் சொல்லிக்கலாம், இல்லை இன்டகிரேட்டட் சொல்லிக்கலாம். லெட்ஸ் லீவ் த வேர்ட் அபார்ட். ஸோ வாட் இஸ் தட் வி ஆர் கோயிங் டு டு. ஸோ பெஸ்ட் வந்து இவர் நோபல் லாரேட் ரிச்சர்ட் பி ஃபெய்ன்மன் அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார். ஒரு உதாரணம், ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ செஸ்ஸுங்கிற ஒரு கேம், இந்த செஸ் விளையாடுறதுக்கு there are some fixed rules. ஸோ முதல்ல நம்மளுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ ரூலை தெரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து we cannot become the best chess player beating Kasparov or the blue chip from IBM or whatever machine they call it. ஸோ அந்த லெவலுக்கு நம்மளால பண்ண முடியாது. பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரூல் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து we need to understand, we need to practice so that we can be competitive enough the world. ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ரூல் புரிஞ்சுக்கிறது, ரெண்டாவது வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் எப்படி அப்ளை பண்றது, எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சதுன்னா then we become an expert. ஸோ ரிச்சர்ட் ஃபெய்ன்மனோட இந்த understand the rules, science and engineering or technology is all about understanding the rules of the game played by nature and applying it. So இதுதான் நம்ம வந்து this was the root for the whole of our conceptualization of this integrated curriculum framework. இன்னொன்னும் அவரே வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து ஆப்டிக்ஸ்ங்கிறோம், ஹீட்டுங்கிறோம், சே கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறோம், வேற 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 பேர்ல நம்ம எல்லாம் சொல்றோம். ஆனா அவர் ரொம்ப அழகா என்ன சொல்றாருன்னா ஃபண்டமெண்டலி எவ்ரிதிங் இஸ் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், மேக்னெட்டிசம் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், இட் இஸ் அபவுட் ஃபோர்ஸஸ் பிட்வீன் ஒன் ஆர் மோர், நாட் ஒன் ஆர் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ். சரி, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, மூணு ஆப்ஜெக்ட் இருக்கு, எத்தனை இருக்கோ இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃபோர்ஸஸை பற்றி படிக்கிறது தான் வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் இஸ் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. ஸோ ரெண்டு, ஜஸ்ட் டு சமரைஸ், ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் சார் சொன்னதுல ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னென்னலாம் ஒரு கேம் விளையாடும் போது ஒரு ரூல்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஃபண்டமெண்டலி எவ்ரிதிங் இஸ் பிசிக்ஸ். ஸோ இந்த ஒரு பேசிஸ்ல இருந்து we say what we offer is an integrated curriculum. ஃபண்டமெண்டல் சயின்ஸை வந்து ரூல்ஸ் ஆஃப் அ கேம் ஆர் ரூல்ஸ் ஆஃப் அ நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பவுண்டரி வைக்கலாமான்னு பார்த்ததுக்கு நிறைய இருந்தாலும் we wanted to have a எவ்வளோ ஒரு ஸ்கோப் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து அதை அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால +2 வரைக்கும் என்னதான் சிலபஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ இந்த சிலபஸ் பார்த்தோம்னா let's say we said there are 1200 plus concepts, maybe it can exceed by another 200 to 300 னு வெச்சுப்போம். that is the order of thing. so இவ்வளவு தான் நமக்கு தெரியும். so இவ்வளவு தெரியறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணும்போது we see that core of it is some 60. so இந்த 60 புரிஞ்சதுன்னா இந்த 1200 ஆர்டர் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். சரி, இந்த 60 புரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது சப்செட் இருக்கா? எஸ், we arrived at another 16 of them. so basic 16 concepts தெரிஞ்சதுன்னா இந்த 60 then that will lead to the other 1200. சரி, is there something, one single thing in which we can call in அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is one core concept which is called acceleration. okay, so this is how we are going to approach science. சரி, இதுக்கு எப்படி வந்தோம்? இந்த 60 ஏன் வந்துச்சு, இந்த 16 ஏன் வந்துச்சு, இந்த 1 அங்கிருந்து அங்கே எங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு we will go through a little bit of journey which is going to take 10 to 15 minutes. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு let us take what is overall scienceல நம்மளுக்கு என்ன நல்ல சப்செட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். see, எல்லாத்துக்கும் basis is mechanics இப்படிதான் வந்து introduce பண்ணுவோம். அதுக்கப்புறம் maybe you have another topic called electricity, another called magnetism, then maybe optics, sound, then heat, then nuclear. Then of course you have one more topic called as chemistry. So இது எல்லாமே ரிச்சர்ட் ஃபெய்ன்மன்
Sir Richard Feynman சொன்ன மாதிரி everything is due to one or the other kind of forces. So இந்த forcesனால என்ன நடக்குது? So once you know, so இது ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு understand பண்ணும். But end of the day, in any of these things, we are only talking about motion of a particle, a rigid body. So இந்த ரெண்டே ரெண்டு தான். So உதாரணத்துக்கு மெக்கானிக்ஸ்ல ஒரு பால் இருக்கு, அந்த பால் மூவ் ஆகுதா இல்ல ஒரு ராட் மூவ் ஆகுதா? So இத பத்தி தான் பேசுறோம். இதே மாதிரி எலக்ட்ரிசிட்டில we are talking about charges and whether the charge is in a single location, whether it is moving, it's at rest or in motion. So இந்த positive charge ஒரே இடத்துல இருந்தா negative charge ஒரே இடத்துல இருந்தா என்ன ஆகுது? இல்ல negative charge மூவ் ஆச்சுன்னா அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? அதே மாதிரி மேக்னட்டிசம் ஓட டோட்டல் டாபிக்கும் வந்து it again depends upon the motion of electrons. எலக்ட்ரான் மோஷன் இல்லைன்னா அங்க வந்து மேக்னட்டிசம் அப்படிங்கிற கான்செப்டே வராது. அதே மாதிரி ஆப்டிக்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது இட்ஸ் அபவுட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தான் கோர் கான்செப்ட். இதுக்கு வந்து ஃபோட்டான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சவுண்ட் எடுத்துட்டோம்னா சவுண்ட் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் இட்ஸ் a propagation of wave. என்ன வேவ் propagate ஆகுது? It is a wave in the medium. Either air molecules have to vibrate or your material has to vibrate. So this is what is meant by sound. இதே மாதிரி so medium ஓட vibration. அதே மாதிரி ஹீட்னா என்னன்னு கேட்டோம்னா it is again motion of the molecules. So beyond this you have something called as nuclear level interactions which is within the atom. So that again is internuclear forces. Similarly chemistry அப்படிங்கிறது என்ன? ரெண்டு ஆட்டம் ஒன்னு சேருது இல்ல more atoms get together to form a molecule, then molecules combine to create some other compound. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் நடக்குது அப்படின்னா it's the forces between the again electrons. So in summary we need to understand about two things. One is on the forces, then second thing is what is motion. So இந்த motion பத்தி ரொம்ப சிம்பிளா classical mechanics அப்படிங்கிற டாபிக்ல once we understand it, the same concepts are going to be applied in each of these segments, whether it is mechanics, electricity, magnetism, optics, sound, எதை எடுத்துட்டாலும் இதோட application. So let's go through this to understand what is motion. So இந்த motion அப்படிங்கிற கான்செப்ட்ல எழுதிக்கலாம். There is types of motion and then second thing is state of motion. So இது so state of motion la it can be at rest or it can be moving. So இந்த moving la ரெண்டு கான்செப்ட் வரும். ஒன்னு வந்து velocity, இன்னொன்னு வந்து acceleration. Of course in the jerk இன்னொரு கான்செப்ட் வரும் which is not required at this point. So we limit saying that if there is something is moving, we are going to talk about a velocity, a body in constant velocity or a body in constant acceleration. Then motion ஓட types அப்படின்னு பார்த்தோம்னா இதுல again we can say one is straight line or linear, second is rotation, third thing is wave. Of course you have one more called quantum. In the side state of motion la எப்படி இந்த jerkங்கிற கான்செப்ட் we will take it up later அப்படினு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி quantum motion அப்படிங்கறத we will reserve it for later time. For all practical purposes நம்ம இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுனா அதாவது ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருக்கிற இந்த மூணு டைப் ஆஃப் மோஷன்ல இருக்கிற இந்த மூணு எடுத்தோம்னாலே நமக்கு 95% of our science concepts will be simpler. So this is the core understanding that we are taking up. So in the structure vechittu we have arrived at a very simple framework. So now let's try to understand each one of these. என்னன்னு சொல்லி பார்த்துட்டு once we know this, that is when we will understand a concept which links these two.
which is given as inertia. So இது வந்து என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் then we will come and see what is the 16, what is the 16 and why this one we take it as the core concept.